ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ₹50 கரெக்டான ₹59 ஒரு ஆளுக்கு சாப்பிடுற அளவுக்கு கறி எல்லாம் நல்லா போட்டு கொடுக்குறாங்க. நல்லா சுவையா இருக்கிறதுனால நாங்க வந்து அம்பத்தூர் இடத்துல இருந்து சாப்பிடுறதுக்காக வந்திருக்கிறோம். பிரியாணி அப்படின்னாலே அஜினோமோட்டோ எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எங்க பாப்பாவுக்கு இதான் கொடுக்குறோம். என் பொண்ணு நேற்று சிக்கன் பிரியாணி இருந்தாலும் சண்டே. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த டைம்ல ஒரு நல்ல லஞ்ச் ஸ்பாட்டை தேடி வந்துட்டேன். லஞ்ச்ல பாத்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கும் பிரியாணிக்கும் நல்லா சிங்க் ஆகும். கார சாரமா பிரியாணி சாப்பிடலாம் நான் கிளம்பி வந்திருக்கேன். எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிரியாணின்ற ஒரு ஷாப்ல தான் வந்திருக்கேன். இங்க ₹60 பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெண்டுமே கிடைக்குது. எங்க லொகேட் ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெடே சாய் ரோட், சிவபிரகாசம் நகர், சூரப்பேட்ல லொகேட் ஆயிருக்கு. லேண்ட்மார்க் வந்து வேல்முருகன் என்டர்பிரைசஸ்க்கு வெளியிலே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது மகளிர் மட்டும்ன்ற மாதிரி 2 லேடிஸ் தான் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ லேடிஸ் நடத்தினாலே சாப்பாடு கடை தான் நடத்துவாங்க. இவங்க ஏன் பிரியாணி கடை நடத்துறாங்கன்னு அவங்க கிட்ட கேட்கலாம். அதே மாதிரி மக்கள் கிட்ட மழைக்கு ஏன் பிரியாணி நீங்க சாப்பிடுறீங்க, அவங்களுக்கு அந்த டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்பவும் போல நானும் சாப்பிட்டு மசாலா எல்லாம் எப்படி இருக்கு, ஹெவியா இருக்கா, வீட்ல சாப்பிடுற மாதிரி இருக்கா, ஏன்னா வந்து ஒரு லேடிஸ் ப்ரிப்பேர் பண்ற போது நல்லா இருக்கும் டேஸ்ட். வீட்டு ஸ்டைல்ல ப்ரிப்பேர் பண்றாங்களா இல்ல அது ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்கான்றது ஒரு ஆர்வமா இருக்கு எனக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ₹59 பிரியாணி தராங்கண்ணா. எப்படி ரேட் எல்லாம் ரொம்ப கம்மியா கிடைக்கும். நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்கும். இடம் கேட்டாலும் கொடுப்பாங்க. காசு இல்லைனாலும் வந்து சாப்பிட்டு போறாங்க. ₹50 கரெக்டான ₹59 ஒரு ஆளுக்கு சாப்பிடுற அளவுக்கு கறி